ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி இங்கே வரீங்கன்னா கீபோர்டு வாசிக்கிறாங்க. இது 13 இல்லைங்களா? 13. சரி, இந்த 13வது ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 13 சொல்லும் போது நான் இங்கே யோசித்தேன். 12 இது ஒரு ஸ்டேஜ், 13 டீனேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட அதாவது 12 வயது வரைக்கும் இருக்கிற ஒரு அனுபவம் வேற. அந்த 13 உள்ள போயிட்டாலே டீன், 13 அது டீனேஜ். அப்போ இது அடுத்த பரிமாணத்துக்கு இது ஊழியத்தை கற்றுக் கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல இன்னொரு முதிர்ச்சியான அனுபவங்கள்ல இந்த ஊழியத்தை கற்றுக் கொண்டு போவார். இந்த நாள்ல கூட என் அன்போடு அழைத்த அருமையான ரெவரண்ட் கிறிஸ்டினா ஊழியக்கார அம்மா அவங்களுக்கு நான் அவங்களுக்கு நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான உடன் ஊழியம் செய்யக்கூடிய அருமையான ஐயா அவர்களுக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஊழியத்தை சார்ந்த குடும்பத்தார்கள் யாருக்கும் நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம நிறைய நேரம் செய்தி கேட்க யாரும் விரும்ப மாட்டோம் இல்லையா? முக்கியமான ஸ்பெஷலா இருக்கிற நாட்கள்ல சுருக்கமாக செய்திகள். அதே போல் நான் உங்கள் மத்தியில் சுருக்கமாக ஒரு வாக்குத்தத்தை வைத்து நான் ஜெபித்து விட்டு கடந்து போக விரும்புகிறேன். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. உறங்காமல் நாமும் விரிந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது ஜெபிக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. காலம் வருகின்றது, அதின் சாயம் தெரிகின்றது. காலம் வருகின்றது, அதின் சாயம் தெரிகின்றது. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது ஜெபிக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. பரிசுத்தமும் கிருபையும் உள்ள அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் கடந்து வந்த இந்த பாதைகளை ஊழியத்தின் நாட்களை நாங்கள் நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ விதமான வனாந்தரங்கள், எத்தனையோ விதமான நெருக்கங்கள், எத்தனையோ விதமான இக்கட்டுகள், ஆனாலும் கூட நீ ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து இந்த ஊழியத்தை சுமந்து அநேக நன்மைகளை அநேகருக்கு செய்ய இந்த ஊழியத்தை நீர் பாக்கியமாய் தெரிந்து கொண்ட அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு பரிசுத்த பவுல் சொன்னதை போல நாங்கள் துக்கப்படுகிறோம் என்னப்பட்டாலும் அநேகரை சந்தோஷத்துக்கு உட்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் தரித்திரம் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களை மாற்றுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் சொன்னதை போல இந்த ஊழியத்தில் அப்படியா தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எரேமியா 1:5 ஜாதிகளுக்கு நான் உன்னை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன் சொன்னேன். தாயின் கருவிலே உருவாக்கப்படும் முன்பதாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொன்னேன். அப்படியாகவே இந்த வேத வசனத்தின்படி தாயின் கருவிலே கர்த்தாவை முன்குறித்து ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நீர் தெரிந்து கொண்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம்.
ஜாதிகளுக்கு இன்னும் உங்களுடைய வார்த்தைகளை சொல்லட்டும். வெளிப்படுத்த விசேஷம் 1:3 இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதன்படி கைகொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தாவே உங்களுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அநேக தேசங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு இன்னும் சொல்லட்டும். இந்த ஆண்டில் அது துவக்கமாய் மாறட்டும். எங்களோடு நீர் பேசும். வேண்டிய ஆலோசனைகள் நீர் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் நிருபம் 4வது அதிகாரம் 19, 20, 21 இந்த 3 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ரோமர் 4வது அதிகாரம் 19. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை தான் உங்கள் மத்தியில சொல்லி நான் 2-3 வசனங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். அதிகமாய் தியானிக்கக்கூடிய ஒரு தேவ மனிதன் நம்ம சொல்லலாம். இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனனா இருக்கலாம். எப்படிப்பட்ட நேரத்துல? தன்னுடைய சரீரம் செத்து போயிருக்கிற சூழ்நிலை, இன்னொன்று தன்னுடைய மனைவியுடைய கர்ப்பம் செத்து போனது என்று ரெண்டு காரியமும் செத்த நிலையில் இருக்கிறது. ஒன்று, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் தன் மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தின் பாதைன்னு சொல்லும் போது நமக்கு எத்தனையோ விதமான செத்த கிரியைகள், செத்த அனுபவங்கள், அதாவது அவிசுவாசத்தில் உண்டாக்கக்கூடிய எத்தனையோ சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம தேடி வருது. நம்ம ஒவ்வொரு நாளும் மோதி அடிக்குது. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் செய்த ஒரு மேன்மையான காரியம் என்னன்னா, அதை எண்ணாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஹல்லேலூயா. டிஸ்கரேஜான வார்த்தைகளையோ எதையுமே செத்த அனுபவங்களை எண்ணாதபடி தேவன் வாக்கு பண்ணினதை, அவர் எனக்கு காண்பித்ததை, அவர் எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை உறுதியாய் பற்றி கொண்டதனால அந்த வாக்கு தத்தத்தை அவர் சுதந்திரித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த வசனத்துல நம்ம ஒரு காரியம் பார்க்கும்போது என்னன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கை பார்க்கும், அவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. விசுவாசத்தில் பலவீனனா இருக்கவில்லை. ஒரு மனுஷன் பலவீனனா இருக்கிறான் இல்லன்றதை நம்ம எப்போ புரிஞ்சுக்க முடியும்? நல்லா கவனிங்க. ஒருவேளை சரீரத்துல ஒரு 10 நாள், ஒரு வாரம் நம்ம சாப்பிடலன்னா நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னங்க ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க கேட்போம் இல்லையா? என்னங்க வீக்கா இருக்கிறீங்க கேட்ட சொல்ல, இல்லைங்க 4 நாளா எனக்கு உடம்பு சரியில்லைங்க, ஏதோ ஃபீவர், ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிடலாம். ஒருவேளை சாப்பிடாம இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சோர்வு தெரியும். ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனனா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? பிசிக்கலா சரீர ரீதியா ஒரு மனிதன் ஏதோ சாப்பிடல, உடம்பு முடியலன்னு சொன்னா ஒருத்தனோட தோற்றத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இவன் ஏதோ உடம்பு முடியல, இல்ல சாப்பிடல, ஏதோ பிரச்சனை. என்னங்க டல்லா இருக்கிறீங்க நம்ம கேட்டுருவோம். ஆனால் ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் பலவீனனா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனங்கள் வருமா? ஒரு மனிதனை பலவீனம் தாக்குமா? நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அதாவது லூக்கா 18வது அதிகாரத்துல நமக்கு தெரியும், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பதில சொல்லி அதன் பிறகு அதனுடைய காரியத்தை சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனம் சொல்லும் போது ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். இப்ப நான் கவனிங்க, ஜெபம் பண்றவங்களுக்கு சோறு வருமா? இது ஒரு கேள்வி. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், ரைட். ஆனா நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு சோறு வருமான்னு ஒரு கேள்வி. ஒருவேளை உங்களுக்கு இப்படி சொல்றதா அப்படி சொல்றதா ரெண்டு பக்கம் உங்களுக்கு இருக்கும். நல்லா கவனிங்க. யாருக்கு வரும் தெரியுங்களா? நல்ல ஜெபம் செய்து 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 பல காரியங்களுக்காக ஜெபித்து ஒரு காரியத்துக்கு எந்த விதமான தடயமும் தெரியாத ஒரு சூழல்ல தள்ளப்படுற பாருங்க. எவ்வளோ ஜெபம் பண்ணி இன்னும் அதுக்கான பதில் வரலன்னு நினைக்கிற பாருங்க, அவங்களுக்கு ஒரு சோர்வு வரதான் செய்யுது. ஹல்லேலூயா. ஆனா ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சாட்சி கொடுக்குதுன்னா, அவன் விசுவாசத்தில் பலவீனனா இருக்கவில்லை. ஹல்லேலூயா.
இன்னைக்கு இந்த ஊழியத்தினுடைய தரிசனம் என்ன? கர்த்தர் எத்தனையோ மனிதர்கள் பல காரியங்கள் சொல்லி இருந்தாலும், எத்தனை விதமான காரியங்கள் சொல்லி இருந்தாலும், நல்லா கவனிங்க, ஊழியம் செய்ய வரும் பொழுது அல்லது ஊழியத்துக்கு முதல் கால் எடுத்து வைக்கும் பொழுது இந்த உலகம் நமக்கு சாதகமா இருக்கவே இருக்கா. அதுல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் கவனிங்க. நீங்க நல்லா வசனம் அறிஞ்சவங்க, நல்லா உங்க முகத்தை பார்த்தாலும் நல்லா தெரியுது. அதனால நான் ஸ்பீடா உங்களுக்கு சில காரியங்களை சொல்றேன். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே முதல் நான் ஆண்டவர் எனக்கு சொல்லி ஒரு ஊழியம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சேன். என்ன ஊழியம்னா கைப்பிரதி ஊழியம். நானும் இந்த ஒரு நண்பனும் ஒருவனும் பஸ் பிடிச்சி போறோம். எங்க போனோம்னு எங்களுக்கு தெரியாது. என்னுடைய சாட்சி நான் கைப்பிரதியா எழுதி எல்லாம் அடிச்சுட்டு ஒரு 3000 டிராக்ஸ் கையில வச்சிருக்கிறோம். எடுத்து நேரம் ஒரு பஸ் பிடிச்சி எங்க போனோம்னு தெரியாது. நேரா போய் செங்கல்பட்டு பகுதியில போய் இறங்கிட்டோம். அங்கிருந்து அங்க கொடுக்கறதுக்கு வெக்கமா இருக்குது. அதான் ஃபர்ஸ்ட் அனுபவம். என்ன பண்றது சரி இன்னொரு பஸ் பிடிப்போம். எங்க போகணும்னு தெரியாது. ஏதாவது ஒரு வண்டியில ஏறுவோம். அது எங்க போய் நிக்குது அங்க போய் கொடுப்போம்னு சொல்லி ஏறிட்டோம். நேரா போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல போயிட்டோம். அந்த இடம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்து அறியாத ஜனங்கள் இருக்கிற ஒரு இடம். அங்க போயிட்டு வண்டி இறங்கினோம்னு பார்த்தா பெரிய கோட்டையும் கோபுரமா தெரியுது. நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் அப்படியே ஒரு முகத்தை பாக்குறோம். அங்க போயிட்டு சரி எப்படியாச்சும் கொடுத்துரும் சொல்லி முதல் டிராக்ஸ் எடுத்து ஒருத்தர் கொடுக்க போற ஒரு வாலிப சகோதரன், அவன் அப்படி கையில வாங்க கூட இல்ல. என்னன்னு பார்த்தான், வேற ஏதோ ஒரு விளம்பரம் கொடுக்க வரணும்னு நினைச்சிட்டான். அதுக்கு அந்த தலைப்பை பார்த்த உடனே அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நீங்க 2 பேரும் இருக்க மாட்டீங்க, இடத்த விட்டு காலி பண்ணுங்க, ஓடிடுங்க அப்படின்னு சொன்னான். நான் நினைச்சேன் இதெல்லாம் நமக்கு தேவையா? ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம இப்படிலாம் வந்து செய்யணுமா? அப்படியே வண்டி ஏறி என்ன பண்ணிடுவோம், அப்படியே எங்க போயிட்டு இந்த டிராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் எங்க கொட்டிடுவோம் அப்படின்னு தான் உள்ளத்துல உண்மையா நினைச்சேன். ஏன்னா எத்தனையோ வருஷத்துக்கு நான் எப்படி இருந்துப்போம் பாருங்க. அப்பதான் ஸ்கூல்ல முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கிறேன் நான். எனக்கு அப்படியே ரொம்ப மனசு வேதனை ஆயிடுச்சு. ஆனா அது நினைக்கும் போதே ஆண்டவர் என் கூட பேசினாரு. உனக்காக சிலுவையில நான் அடிக்கப்பட்டேன், எனக்காக நீ இதை செய்வியா மகனே அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் உமக்காக எல்லா நிந்தைகளையும் நான் ஏற்றுக்கொள்வேன் ஆண்டவர்னு சொல்லி அன்னைக்கு எடுத்ததுதான் அந்த பைபிள். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்களும் சோர்வுக்குள்ளாகக்கூடிய காரியங்களும் உலகத்தில் எத்தனையோ ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை சந்தித்துக் கொண்டு இருக்குது. ஆனா முற்பிதாவாக ஆபிரகாமை நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் விசுவாசத்தில் பலவீனனா இருக்கவில்லை. இன்னைக்கு சரீர பிரகாரம் பலவீனங்கள் நம்ம உலகத்தில் இருக்கிற மக்கள் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒரு பலவீனத்தை பார்த்து, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனனாய் மாறிவிட்டோம். ஆனால் யார் அதை அறிந்து கொள்வது? கர்த்தர் அதை அறிவார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த பலவீனப்படாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து இந்த ஊழியங்கள் அடுத்த நிலைக்கு நாமும், அதாவது இந்த ஊழியக்காரர்கள் எப்படி எவ்வளவு பங்கு இருக்குதோ அதே பங்கு விசுவாசிகளுக்கும் ஊழியத்துல பங்கு இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்களா? ஊழியக்காரர்கள் எந்த அளவுக்கு பங்கு இருக்குதோ அந்த அளவுக்கு விசுவாசிகளுக்கு மிக மிக முக்கியமான பங்கு இருக்குது. ஒரு ஊழியக்காரங்க நல்ல ஸ்திரமா இன்று செய்வதற்கு உங்களுடைய முழங்கால்கள் ரொம்ப முக்கியம். மோசேக்கு எப்படி அதாவது ஊரும் ஆரோனும் 2 கையை பிடிச்சு தூக்கி நின்றார்களோ அதே போல சபை விசுவாசிகள் ஊழியக்காரங்களுக்கு வலப்புறத்துல இடப்புறத்துல நின்று ஜெபிக்கிறவர்களா நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு ஊழிய நல்ல வல்லமையா நடைபெறுவதற்கு விசுவாசிகள் மிக பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறபடி ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனனா இருக்கவில்லை. அவனுக்கு நம்பப்படுவதற்கு ஒரு காரியமும் இல்லை, சாத்தியமே இல்லை. ஏன்னு சொன்னா ஏறக்குறைய 100 வயது கடந்துருச்சு. தன் மனைவியினுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு மனிதன் ஒரு காரியத்தை விசுவாசிக்க முடியுமா? ஏன் அவன் விசுவாசத்தின் தகப்பன் சொல்லி ஒரு பெயர் வந்ததுன்னு சொன்னா, சாத்தியம் இல்லாத இடத்துல, சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில அவன் நம்பினான் பாருங்க. அதுதான் அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை உண்டாக்குச்சு. ஹல்லேலூயா. ஊழியம் செய்வதற்கு நம்ம இனி இந்த ஊழியம் செய்வோம், இந்த இடத்துல போய் நடத்துவோன்றதுக்கு எந்த சாத்தியமும் இல்லை இல்லையா? எங்க போனாலும் கதவு அடைக்கப்பட்டுச்சு. ஆனா ஒருத்தர் உள்ளத்துல அவர் தரிசனம் கொடுத்ததுனால, அவர் தீர்மானம் பண்ணினதுனால, பரலோகத்தின் தேவன் அதை அவர் முன் குறிச்சதுனால ஒரு ஆளை இந்த இடத்துக்கு ஒரு ஆளை ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலயும் கதவுகள் அடைப்பு. ஆனால் எங்க நடத்தணும் என்ன செய்யணும்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சதுனால சரியான இடத்தை கொண்டு வந்து இங்க வைத்திருக்கிறார். சரி, இப்போ என்ன காரியம் என்னன்னா, இந்த பலவீனப்படாத ஒரு வாழ்க்கை ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டதற்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதுதான் உங்க மத்தியில் நான் சொல்ல போறேன். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனனா இல்லை, இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காரியத்தை அவர் உறுதியாக இருந்தார். அதே போல நாமும் கூட இன்னைக்கு உறுதியா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன காரியம்னா, செத்து போனதை எண்ணாதிருந்தார். ஹல்லேலூயா. செத்து போனதை எண்ணாதிருந்தார். செத்து போனதுன்னா என்னங்க? செத்து போனதை எண்ணாதிருந்தார்னா என்ன? அன்னைக்கு எழுத்தின்படி இருந்த ஆவிக்குரிய அர்த்தங்கள் வேற. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்துல, குறிப்பாக இந்த கடைசி காலத்துல
ஆபிரகாம் செத்ததை எண்ணாதிருந்தான்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் பார்ப்போமானால் 1 பேதுரு 2:24 சொல்லுது, நாம் பாவங்களுக்கு செத்து, ஹல்லேலூயா, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. அப்ப என்னன்னா, நம்ம இந்த வாக்கு தத்தங்களை நாம் உரிமையாக்கி கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம், கட்டளை என்னன்னா, செத்து போனதை எண்ணாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். செத்து போனதுன்னா என்ன? என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்றைக்கு நாம் பாவத்துக்கு செத்து இருக்கிறோம். நாம் எந்த பாவத்திற்கு செத்தோமோ, எந்த பாவத்துக்கு செத்து அடக்கம் பண்ணப்பட்டோமோ அதை மீண்டும் எண்ணாத ஒரு வாழ்க்கை நம் வாழ்க்கையில வேண்டும். நிறைய பேரோட வாழ்க்கையில எத்தனையோ வருஷம் ஆயிட்டு இருக்கோம், மீண்டும் மீண்டும் அதே பழசை நினைக்கிறது பார்த்திருக்கிறீங்களா? மீண்டும் மீண்டும் பழைய காரியங்கள் சிந்தனையில வந்துட்டே இருக்கும். நாம் எதற்கு செத்தோமோ அதற்கு மீண்டும் மீண்டும் சிலர்லாம் சாட்சி சொல்லுவாங்க. நான் பார்த்திருக்கிறேன் நிறைய இடத்துல. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல ஒயின் ஷாப்ல உட்காந்தோம்னா, நாங்கெல்லாம் ஒரு இடத்துல திறந்தோமா, நாங்க குடிச்சோம், தப்பு இல்லை. நாங்களும் உலையான சேத்துல இருந்து வந்திருக்கிறோம், அதை சொல்றோம். அதாவது நாங்க ஒரு காலத்துல இப்படிலாம் இருந்தோம், இன்னைக்கு அப்படிலாம் இருந்து ஆண்டவர் எங்களை ரட்சித்தான்னு சொல்ற தப்பு இல்லை. ஆனா நம்ம அந்த பாவத்தை ரொம்ப மேன்மைப்படுத்தி அதே நம்ம எண்ணுவோம்னா திருப்பி எங்க போயிடுவோம்? அல்லேலூயா. செத்து போனதை எண்ணாத ஒரு வாழ்க்கை எத்தனையோ வருஷங்கள் ஆயும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வருது. நீங்க நம்ம பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். போன வாரம் ஒரு இடத்துல ஒரு ஜீசஸ் ரெடிம்ஸ்ல ஒரு மீட்டிங்ல நாங்க போய் இருந்தோம். அங்க ஒரு, அதாவது ஜீசஸ் ரெடிம்ஸ்னா 4 மாவடியில இங்க இருக்கிற ஒரு கிளை ஆபீஸ், எந்த இடம்னு சொல்ல தேவை, லைவ்ல போகுது. கூட்டம் முடிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர், பெரிய அதிகாரி, அவர் வந்தார். அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, 70+ இருக்கும். அவ்வளவு கம்பீரமான தோற்றம் வந்தார். தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க ஐயா, நான் ஒரு போலீஸ் ஆபீசர். சொல்லுங்க ஐயா, நல்லா இருக்கிறீங்க, ரிட்டையர் ஆயிட்டேன், சொல்லுங்க. ஒரு சின்ன ஜப குறிப்புன்னு சொன்னார். நான் என்னங்க ஐயான்னு கேட்டேன். ரொம்ப தாழ்மையா அவர் சொன்னார், தம்பி நான் இவ்வளவு வயசாகுது, ரிட்டையர் ஆயிட்டேன், ஆனா தவறான படங்களை அந்த செல்போன்ல பாக்குறேன், அடிமையா இருக்கிறேன், எனக்கு நைட்டு பகல நிம்மதியே இல்லை, அப்படியே மனசுல போராட்டமா இருக்குது, வீட்டுல ஒரே நிம்மதி இல்லை, என் மனசுல பயங்கரமான போராட்டம், யாருக்கிட்ட சொல்றது தெரியல, எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களாங்க. நான் நடுங்கி போயிட்டேன். அல்லேலூயா. நம்ம வாலிபர்களை சொல்றோம், வாலிபர்களே ஜாக்கிரதைன்னு சொல்லி. நான் அதிகமா என்றது பெரியவங்களை தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பாவத்துக்கு வயசு வித்தியாசம் இல்ல. நல்லா அறிந்து கொள்ளுங்க, பாவத்துக்கு வயசு வித்தியாசம் இல்ல. அது யாரையும் சந்திக்கும். வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். இன்னும் மேல் அதிகமா நான் உங்களுக்கு சொல்லணும், பிசாசுக்கு இடம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இடம் காலியா இருந்தா போதும், வந்து உட்கார்ந்துருவான். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள் வசனம் சொல்லுது. இடம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, காலியா இருந்தாலே, அது வெறுமையா ஜோடிக்கப்பட்டு வெறுமையா இருந்தாலே வந்து உட்காந்துருவான், செட்டில் ஆயிடுவான். அப்போ அந்த ஐயா அதை சொன்ன போது நான் யோசிச்சேன், இந்த வயசுல அவருக்கு இப்படி ஒரு போராட்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லி. அப்ப என்னன்னா, நாம் எதற்கு செத்தோம்? அவர் சொல்றாரு, இது எனக்கு இன்னைக்கு நேத்து இல்ல, நான் சின்ன வயசுல எனக்கு போராட்டம் எத்தனையோ வருஷம் கடந்துச்சு, பின்தொடர்ந்து வருது. என்ன காரணம்? செத்ததை, எதற்கு நாம் செத்தோமோ, எதற்கு நாம் அடக்கம் பண்ணப்பட்டோமோ அதையே மீண்டும் 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 எண்ணிக்கொள்வது. அதனால என்ன ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இல்லைன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினதை நாம் பெற முடியாதபடி இருக்கிறோம். எத்தனையோ தரிசனங்கள், எத்தனையோ வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நம்ம கொடுத்திருக்கிறார், அதெல்லாம் இன்னும் நிறைவேறாம பெண்டிங் லிஸ்ட்ல இருப்பதற்கு நாம் செத்து போனதை எண்ணிக்கொண்டிருக்கிறது ஒரு காரணமாக இருக்கிறது. செத்த கிரியைகள் அற. எபிரேயர் 9:14 சொல்லுது, வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 9:14 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14 வசனம் வாசிக்க கேட்போம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது எவ்வளவு? அப்போ செத்த மனசாட்சிகள் அதெல்லாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த மனசாட்சி, செத்த மனசாட்சிக்கு நம்ம முற்றிலுமாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏன்னா செத்த அனுபவம் நம்ம நினைக்காதபடி இருக்கும்போது வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு பெந்தகோஸ்தே சபையில 1ஆம் தேதி அதுவும் ஒரு அம்மா தாயார் போயிட்டு காலையில அந்த பெந்தகோஸ்தே பாஸ்டர் கிட்ட, ஐயா ஒரு சீட்டு ஒன்று எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. என்னது? வாக்கு தத்த அட்டை வாங்குவோம்ல,
நிறைய இப்போ பைபிளை பிரிச்சு பார்த்தா நிறைய பேரோட பைபிள் என்ன இருக்கும், நிறைய ஒவ்வொரு வருஷத்துடைய வாக்குத்தத்த அட்டைகள் இருக்கும். அது கேட்டாங்க, அந்த ஐயா கேட்டாராம், இத்தனைக்கும் பெண்டிகாஸ்ட் சபையில வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க தெரியல, ஏமா நேற்று 31ஆம் தேதி நைட்டு வாங்கலையா, அவங்ககிட்ட கொடுக்கலையா அட்டைன்னு கேட்டான். இல்ல ஐயா அந்த அட்டை சரியில்லை. இல்லையா என்ன இல்லை, அந்த அட்டை சரியில்லை ஐயா, நீங்க ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடுங்க, அது நல்ல சீட்டா எடுத்து போடுங்க, நம்ம அந்த அனுபவம் போல பாருங்க, நல்ல சீட்டா எடுத்து கொடுங்க. வந்து பாஸ்டருக்கு சரி என்ன சொல்றது, நம்ம 1ஆம் தேதி எதுவும் வந்து நிக்கிறாங்க, எதனா சொன்னா கோச்சிக்கு போறாங்கன்ட்டு மனசு சங்கடமாட்ட போயிட்டு உள்ள போது கரெக்டா அந்த சீட்டை எடுத்துட்டு வந்தாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நடுவுல இருந்து ஒரு சீட்டை உருவி, நடுவுல இருந்து ஒரு சீட்டை உருவி நைட்டுக்கு ஏன் நம்ம வாங்குறேன், என்னன்னா அந்த சீட்டு நல்லா இல்லையா, சரியில்லை, ஏதோ தவறா வந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த சீட்டை உருவி அந்த அந்த அம்மாவுக்கு அந்த ஐயாவுக்கு ஏதோ ஒரு மனசு அஞ்சத்தோடு கொடுத்தாங்க. இந்த அம்மா படிச்சுட்டு தலையிலே அடிச்சாங்க. என்னம்மா ஆச்சு, ஏமா 1ஆம் தேதி தலையில் அடிக்கிறேன்னு கேட்டாங்க. சொன்னாங்களா, இது பாருங்க ஐயா, இந்த இயேசுநாதருக்கு இதுவே நியாயமா, இது நல்லதா இருக்குதா பாருங்க, ஏன் என்னன்னா அக்னியில் நடந்தாலும் வேகாத பயன் போட்டுருக்கலாம். அல்லேலூயா. என்ன ஆச்சு, ஏமா ஏன் அண்ணா, ஏன் ஐயா 25 வருஷமா இந்த ஆள் கூட அக்னியில் தான் நான் நடக்கிறேன், ஏன் அவங்க வீட்டுக்காரர் பக்கத்தில் நிற்கிறார் பாவம், 25 வருஷமா இந்த ஆள் கூட அக்னியில் தான் நான் நடக்கிறேன், 31ஆம் தேதி நேற்று நைட்டே எல்லாம் அக்னி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன், 1ஆம் தேதி எதுவும் அக்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த ஆண்டவர் கொஞ்சம் கூட என் மேல ஒரு இறக்கம் இல்லையா இருந்தாரா. இந்த ஐயா சொன்னாரா, மத்தபடி வரைங்களா ஒரு எஃப்மையில நம்பி போய் நல்லா கவனிங்க. இந்த ஐயா சொன்னாரா, ஏமா இந்த அக்னி தான் உன் கண்ணுக்கு தெரியுது, கீழே படிச்சு பாருமா, நடந்தாலும் ஆமா அக்னி தான் உன் கண்ணுக்கு தெரியுது, கீழே என்ன பண்றது, நடந்தாலும் வேகாத அதை பிடிச்சிக்கோ, நீ அக்னியை பாக்குற. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த மாதிரி சீட்டு நம்ம வந்து இன்னும் நிறைய வாக்கு தத்தங்கள் நிறைய எடுத்து வச்சிருக்கிறோம், அது நிறைவேறணும், தரிசனம் நிறைவேறணும், நம்ம கொடுக்கப்பட்ட அந்த தரிசனங்கள் பரம தரிசனம் நிறைவேறணும், நமக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு நிறைவேறணும், நம்ம கொடுத்த பிராமிஸ் நிறைவேறணும். இதெல்லாம் நிறைய அவர் கொடுத்தது உண்மைதான். இந்த சபையில உங்களுக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைய வந்திருக்கும் இல்லையா. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சீர்கெட்டு போகாம வாழணும்னா கண்டிப்பா நமக்கு எது தேவை, ஆண்டவர் பேசணும் நமக்கு. அப்ப என்னன்னா, ஆனா நிறைய காரியங்கள் இன்னும் நிறைவேறாம இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமா வந்துருது, இது உண்மைதானா அப்படின்னு. என்ன காரணம்னா, செத்து போனதை எண்ணிக்கொண்டிருக்கிறதுனால நிறைவேறுவதற்கு தாமதம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுமா. சோர்ந்து போகும் நேரங்களில் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்களில் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, உம் உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, உம் உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்னை தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்னை தருவேனா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ முதல் பாயிண்ட்
3 காரியங்களை சொல்லி முடிக்க போறேன். சீக்கிரம் முடிச்சிருவேன். 8:20க்குலாம் கவலைப்படாதீங்க. அதாவது செத்து போனதை என்னன்னா, இப்ப நம்ம என்னன்னா, எதற்கு நாம் செத்திருக்கிறோம்? பாவத்திற்கு நாம் செத்திருக்கிறோம். இந்த உலகத்துல பாவ சாபங்களுக்கு, பாவத்தினுடைய சிற்றின்பங்களுக்கு நாம் செத்திருக்கிறோம். என்னைக்கு ஞானஸ்நான சத்தியத்தை நம்ம இடம் கொடுத்தோமோ அன்றைக்கு நாம் அதற்கு மரித்திருக்கிறோம். மீண்டும் அந்த பழைய பாவங்களை எண்ணாதபடி 2 கொரிந்தியர் அந்த 10:5 வசனம் சொல்லுது இல்லையா, சிந்தையை நம்ம என்ன பண்றோம்? சிறைப்படுத்துகிறோம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படி சிறைப்படுத்துகிறோம் சிந்தையை. சிந்தையில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கதான் இருப்பாங்க, அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்துருவாங்க சிந்தையில இல்லையா, இங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா சிந்தையில எங்க இருக்கும்? ஒரு ரவுண்ட் அடிக்கும், ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு வந்து திருப்பி உட்காரும். அதனால சிந்தையில நம்ம கவனமா இருந்தா அதுக்கு நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும். 2வது ஒரு காரியம், கொலோசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கு பிரதானமாய் செய்த ஒரு காரியத்தை தான் ஆவிக்குரியபடி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இதை அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும், தரிசனங்களை பெற்றுக்கொள்ளணும், நம்ம கொடுத்த பிராமிஸ், இந்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறப்படணும்னா இந்த அனுபவம் நாம் செய்யும் பொழுது ஆபிரகாமை போலவே நாம் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்டு நாம் இனி வர நாட்களிலே அவருக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:20 வாசிக்க கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் போதும். ஹல்லேலூயா. ஆமா, இப்போ எல்லாரும், அதாவது சிலர் ஆண்டவர் அறியாதவங்க வந்திருக்கிறீங்க. இப்ப நான் தடுமாறுறேன். ஹல்லேலூயா. ஆமா, சரி, இருந்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஆண்டவர் அறிஞ்சு வசனம் அறிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் நம்ம டீப்பா சொல்லலாம். சிலர் அறியாதவங்களுக்கு நம்ம வந்து அதை அவங்க தவறா புரிஞ்சுக்கூடாது. நல்லா கவனிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் மீண்டும் அதற்கு திரும்புகிறது என்ன? நிறைய சில நேரங்களில் நம்ம வந்து ஆளுங்க தோற்றங்களை பார்த்தெல்லாம் இடம் போட்ட முடியாது. நிறைய தோற்றங்கள் ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா, பல்ச பார்த்தா தான் தெரியும். ஹல்லேலூயா. நானும் இன்னொரு ஊழியக்காரர் ஒரு இடத்துக்கு நாங்க போனோம். அதாவது இது நான் முக்கியமா நல்ல வசனம் அறிஞ்சவங்களுக்கு சொல்றேன். போகும்போது ஒரு கடை திறப்பு விழாக்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க, எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க போறோம். நாங்க போறதுக்குள்ள 10 போன் அடிக்கிறாங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்றாங்க. நாங்களும் போயிட்டு இருங்க, வந்து வண்டி ஓட்டத்தான் இல்லையா, போயிட்டு நேராக போய் சேரணும். போன உடனே பாலை கச்சிருவோம். நாங்க ஒரு பைபிள் ரீடிங் பண்ணுவோம். 128ஆம் சங்கீதம் வாசி பண்றேன். அதெல்லாம் அப்புறம் வாசிக்கிறாங்க. நேரம் ஆகி போச்சு, கொஞ்சம் ஜெபம் சுருக்கமா பாலை காய்ச்சிருவோம். நாங்க வசனம் கிறிஸ்தவங்க வசனம் வாசிக்கணுமே அப்படின்னா, இல்லைங்க நேரம் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒன்றும் புரியல. எதையும் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவங்க யாரு? கிறிஸ்தவங்க. அப்போ நான் என்ன, நேரம் ஆகி போச்சுங்க, டைம் 7:30 போகுது, நீங்க சுருக்கமா ஜெபம் பண்ணிடுங்க. நான் அப்போதான் நாங்க நினைச்சோம். ஹல்லேலூயா. என்ன ஆக போகுது டைமு? நேரம் 7:30 இல்லை, உண்மையாவே 7:30 ஆக போகுதுன்னு நாங்க நினைச்சிட்டோம். ஜெபமே மாத்திட்டோம். ஆனா இன்னொரு நடந்த காரியம் என்ன தெரியுமா? எப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம், அந்த கடை நல்ல டெவலப் ஆயிடுச்சு. அந்த தெருவில் இருக்கிற கடையெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இவங்க கடை நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு மனசுல ஒரே இது, என்ன ஆண்டவரே இதெல்லாம் என்ன இப்படி பண்றாங்க, இவங்களுக்கு நல்ல ஓஹோன் போகுது, எப்படிங்க போகுதுன்னா நல்லா போகுது அப்படின்றாங்க. உண்மையாவே ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆகி போச்சு. ஆனா கொஞ்ச நாள் தான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் எப்படி போகுது கடன் கேட்டா, கடையில மாடு படுத்துட்டு இருக்குதுன்னாங்க. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு இது வந்து மேஜரான காரியம். ஆனால் சிலர் வந்து பிரச்சனையே தெரியாது. ஆனா சாதாரணமான நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சில காரியங்களுக்கு இடம் கொடுத்துருவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சில சடங்காச்சாரங்களுக்கு இடம் கொடுத்துருவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சில விக்கிரகங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம். அது நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை தடை செய்துவிடும். ஹல்லேலூயா. நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்போம். அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்முடைய இந்த குறைவுகள், நம்ம செத்த கிரியைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இன்றைக்கு நாம் அதை உறுதியாக பெற்றுக்கொண்டு அனுபவிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். நிறைய சில முக்கியமான நேரங்களை தடுமாறிடுவாங்க. அவங்க முக்கியமான நேரங்களை தடுமாறிடுவாங்க. நல்ல வசனங்களை கேட்பாங்க, நல்ல செய்திகளை கேட்பாங்க, ஆழமான சத்தியங்களை கேட்பாங்க. ஆனா குடும்ப வாழ்க்கை அல்லது பிராக்டிக்கல் லைஃப் வரும்போது அவங்க வாழ்க்கையில அப்படியே உலகத்தோடு ஒத்துழைஞ்சு போயிடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அதனால என்ன ஆகுதுன்னா, நிறைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு தடையா இருக்கும். ஆனா இன்றைக்கு இந்த ஆண்டு விழாவில் நம்ம அறிந்து கொள்வது என்னன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்பப்படுவதற்கு ஒரு சாத்தியக்கூறு இல்லாத போது எப்படி அவர் வல்லவனானார், எப்படி அவர் ஜெயம் கொண்டார் அப்படி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில அப்ப நம்ம சுற்றி இருக்கும் போது ஏதாவது செத்த கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிறோமா? ஏதாவது செத்த கிரியைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஏதாவது செத்த கிரியைகள் நம்ம இடம் கொடுக்கிறோமா?
தேவன் விரும்பாத காரியம் இடம் கொடுக்கிறோமா, அதெல்லாம் தள்ளி விட்டு எபிரேயர் 12:1 சொல்லுகிறபடி எல்லாம் நம்ம நெருங்கி வரக்கூடிய எல்லா அந்த காரியங்களை தள்ளி விட்டு நாம் விசுவாசத்தை துவக்கிற அவரையே நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா. இது எது வரைக்கும்னா கடைசி அவரை சந்திக்கிற வரைக்கும் இந்த பாடுகள் நமக்கு இருக்கும், கடைசி வரைக்கும் இந்த போராட்டங்கள் இருக்கும். அருமையான ஊழியக்காரங்க சொன்னாங்க, இந்த ஊழியத்துக்கு வரும்போது எவ்வளோ நாம் பட்ட பாடு அப்படின்னு சொல்லி, இது இதோடு முடிஞ்சாது, மனவாளனை நம்ம சந்திக்கிற வரைக்கும் அந்த பாடு இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, அவர் அவ்வப்போது ஒரு அனுபவங்கள் நமக்கு பலன் கொடுத்து நடத்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. பாடுகள் இல்லாமல் அவர் சொன்னார், இந்த உலகத்துல உங்களுக்கு ஒவ்வொருத்தரோட கெடல் கொள்ளுங்கள், உங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ஊழியக்காரங்க சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் துக்கமுகமாவே இருக்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஹல்லேலூயா. துக்கமா இப்போ என்னன்னா, ஒருவேளை பிரியாணி தான் ரெடியா இருக்குதா என்னன்னு தெரியல எனக்கு. சரி, ஒரு அம்மா அமெரிக்கால இருந்து ஒரு ஊழியக்காரர் போன் பண்ணாங்க நைட்டு 12:30 மணிக்கு. எங்க இருந்து? அமெரிக்கால இருந்து 12:30 மணிக்கு நைட்டு மிட் நைட்ல போன் பண்ணாங்க. ஐயா, எனக்கு மிகுந்த கவலையோட இருக்கிறேன், பயங்கரமான வேதனையா உள்ளத்தை உடைக்குது, கொஞ்சம் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட என்னமா ஆச்சுன்னா, என் மகளை நினைச்சு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, அவ எதிர்காலமே கேள்வியா இருக்குது, எப்படி படிக்க போறா, என்ன பண்ண போறான்னு தெரியல, ஒன்னும் படிக்க மாட்டேறா, அவளை நினைச்சு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. ஐயா, நான் தூங்க முடியல, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப கவலையோட இருக்கிறேன் நான். இந்த ஊழியக்காரம், இந்த அம்மா ஒரு தாய்க்கு தானே அது வேதனை, ஒரு பிள்ளையை குறிச்சு இவ்வளவு ஒரு துக்கம், ஐயோ என்னமா ஆச்சு, என்னமா நான் என்னமா ஜெபம் பண்ணுமா, என்னமா ஆச்சு, மகள் என்னதாம்மா படிக்கிறாங்க, எல்கேஜி. ஐயா, அல்லேலூயா. என்ன படிக்கிறாங்களா? எத்தனை மணிக்கு போன் பண்ணாங்க? இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கவலையா தான், உப்புச்சப்பு இல்லாதது. நீங்க நல்ல டீப்பா கேட்டீங்கன்னா நமக்கே டயர்ட் ஆயிடும். ஏன் இதுக்கெல்லாமா அவன் வந்து மூச்சு இழுத்துட்டு விட முடியலன்னு கவலைப்படுறான், விட்டுட்டு திருப்பி இழுக்க முடியலன்னு கவலைப்படுறான், காலை நீட்டிட்டு மடக்க முடியலன்னு கவலைப்படுறான், எவ்வளவு வயிற்றுல இருக்கிற குடலை கிட்னி கையில் எடுத்துன்னு போறான், பிளைட்ல ஏறி போறான் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு, எவ்வளவு காரியங்கள் உலகத்தில் இருக்குது. ஆனா நம்ம ஒண்ணுமே இல்ல, சாதாரணமான காரியத்துக்கு ஐயோ பாத்தீங்களா, செத்த கிரிய. அதான் விசுவாசத்தில் பலவீனனா இருக்கவில்லை. ஏன் வல்லவனானா, ஏன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டானா, இந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கு எல்லாம் இடம் கொடுக்கல. இதான் விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் இடம் இல்லாதபடி அவன் விசுவாசத்துல உறுதியாய் நின்றான். இந்த ஊழியத்தின் பாதையில கூட நம்ம அந்த உறுதியான ஸ்திரமாய் நம்ம நிற்கும் பொழுது பிசாசு நமக்கு முன்னாடி மண்டிடுவான். ஹல்லேலூயா. அதாவது இந்த தெருநாய்ன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க நடந்து போகும்போது அது பொழைச்சதுல நீங்க ஓட பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா அவர் நம்மள தோத்த பாப்பார். பாத்துக்கிறீங்களா? நீங்க என்ன நீங்க வச்சீங்கன்னா அது பின்வாங்க. இதேதான் பேயும். ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் அப்படி எதிர்த்து நின்னீங்கன்னா அவன் கொஞ்சம் பின்வாங்க. நீங்க ஐயோ நீங்க முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட்டு கனவு தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் இன்னும் ஒரு வார்த்தை உங்க மத்தியில சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன் இந்த ஊழியத்திற்காக. இது ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முக்கியமான ஒரு காரியம். அதாவது இன்னொரு செத்த ஒரு கிரியை ஒண்ணு இருக்குது. ரெண்டு காரியம் பார்த்தோம் இல்லையா? முதல்ல என்ன பார்த்தோம்? முதல் காரியம் 1 பேதுரு 2:24, நான் பாவங்களுக்கு செத்து. அப்போ எந்த பாவத்துக்கு நாம் மரித்தோமோ அதுக்கு மீண்டும் உயிர் கொடுத்துடக்கூடாது. மீண்டும் அதை என்ன பண்ணிடக்கூடாது? ஆமா, பிராண்ட் ஒண்ணு தாங்க, பிராண்ட் நேம் தாங்க மாறி இருக்கும். உள்ள இருக்கிற பிராண்ட் ஒண்ணுதான். ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நாய் வந்து எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாலும் அப்புறம் அந்த எஜமான் என்ன சொல்ல, உட்காருனா உட்காரும், எழுதுனா எழுதுக்கணும், நடக்க எதை கொண்டு வரும், எவ்வளவு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி. ஆனா அது ஓடும் பொழுது, அது ஓட ரன்னிங்ல போகும்போது ஒரு காய்ந்த எலும்பு துண்டோட அது முன்னாடி போட்டு பாருங்க, அப்படி தெற்காவாங்க. நாய் பார்த்துருக்கீங்களா? பாப்பீங்களா? நாய் மட்டும் எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி, அந்த எலும்பு துண்டை மட்டும் நீங்க அப்படி லைட்டா முன்னாடி ஓடும் போது போட்டீங்கன்னா அப்படி நிற்கும். அதேதான் நம்ம வாழ்க்கையில பிசாசு கொண்டு வரும். அதான் செத்த கிரியைகளுக்கு, எதற்கு செத்தமோ என்ன பண்ணிடக்கூடாது, இடம் கொடுத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதே போல இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் மரித்தோமானால் மீண்டும் அதற்கு திரும்புகிறது என்ன? மீண்டும் என்ன பண்ணிடக்கூடாது, திரும்பக்கூடாது. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதான் 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15 இருந்து வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15 இருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி அடித்தார். இது நமக்கு தெரியும். 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது, இப்போ இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த தாவீது உரியாவிடத்தில் பெற்ற பிள்ளை வியாதிப்பட்டு அது ரொம்ப மரணத்துக்கு ஏதுவாக போராடி கொண்டது. தாவீது அப்படியே விழுந்து கிடக்கிறார்.
அவங்க மூப்பர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு கூட போகாம அப்படியே இருந்திருக்கிறாங்க. அப்போ இவரை போய் எவ்வளவு அவரை கூப்பிட்டாலும் அவர் எழும்பல. ஏன்னா அந்த பிள்ளைக்காக அப்படியே விழுந்து கிடக்கிறார். ஆனா அவர் 7 நாள் கழிச்சு இவங்க எல்லாம் அப்படி புதுசு புதுசுன்னு பேசுறத அவர் பாக்குறாரு. தாவீது பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா கூப்பிட்டு கேட்கிறார், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மூப்பர்கள் இருக்காரு என்ன, இவங்கெல்லாம் என்ன பயப்படுறாங்கன்னா, இந்த பிள்ளை வியாதிப்பட்டு இருக்கும் போது இவர்கிட்ட போய் வாங்க சாப்பிடலாம் எழுப்புனா வரல, பயங்கரமா இதுவா இருந்தாரு. இப்ப இது செத்து போச்சுன்னு சொன்னா இவர் ஒருவேளை ஏதாச்சும் அதிர்ச்சி ஆயிடுவாரான்னு சொல்லி எல்லாம் தயங்குறாங்க. அவர் தாவீதை கேட்கிறாரு, என்ன இப்போ பிள்ளை செத்து போச்சான்னு கேட்கிறாரு. ஆமாங்க ஐயா. நேரா போனாரு. இப்ப அதான் சம்பவம். நேரா போய் குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு தலைக்கு என்னெல்லாம் பூசிட்டு முதல்ல டேபிள்ல உட்காந்துட்டு சாப்பிட. இந்த மூப்பர்கள் அந்த 7 நாள் வீட்டுக்கு போவதா இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு டென்ஷன் ஆகி போச்சு. ஏங்க நாங்க 7 நாள் வீட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளை கூட பார்க்காம இருந்து எல்லாம் இவரு கூட 7 நாள் நைட்டம் போதும் உட்காந்துட்டு இப்ப பார்த்து பிள்ளை செத்து போச்சு சொன்னா நேரா போய் குடிச்சிட்டு வந்து தலையில எல்லாம் தெரிஞ்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து சாப்பிட டேபிள்ல உட்காந்துருக்கிற, இதெல்லாம் நியாயமாங்க உங்களுக்குன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இங்க வாங்கடான்னு கூப்பிட்டு, ஹல்லேலூயா. பிள்ளை உயிரோடு இருக்கும்போது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியாவது அது என்ன ஆகும் பழிச்சிருமான்னு சொல்லி நான் விழுந்துக்கிறது உண்மைதான். இப்ப அது என்ன வாய் போச்சு, செத்து போச்சு. எல்லாரும் சொல்லுங்க, இப்ப என்ன வாய் போச்சு? ஆமா, அதாவது செத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிருள்ள நாய் வாசி. பிரசங்கில வாசிக்கிறோமா, செத்த சிங்கத்தை பார்க்கலும் சிங்கம் தான் செத்து போச்சே. ஹல்லேலூயா. சிலருக்கு அப்படியே குழப்பமாவே இருக்குது, நான் வந்துடுறேன் உங்களுக்கு புரிய மாதிரி. சிங்கம் தான் என்ன ஆகி போச்சு, செத்து போச்சு. உயிர் உள்ள நாய் வாசி அப்படின்னு ஞானி சொல்றாரு. சரி, இங்க என்னன்னா புள்ள உயிரோடு இருக்கும்போது ஒருவேளை ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அதுக்காக நான் விழுந்து கிடந்த உண்மைதான். இப்போ அது என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு. நான் அங்க போவன ஒழிய அது என்ன ஆக போறது இல்ல, ஆவறதில்ல. இப்போ செய்தி என்ன தெரியுமா, நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில நிறைய கிறிஸ்தவங்க இந்த ஒரு காரியத்துக்கு, நான் கிறிஸ்தவங்களை மட்டும் சொல்றேன், ஆண்டவர் அறியாத இங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னா நீங்கள் தவறா நினைக்க வேண்டாம். நிறைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய போட்டோவையும் வீட்டுல அலமாரில வச்சிருக்கிறாங்க. செத்து போன அப்பாவையும் அம்மாவையும் பாட்டி தாத்தாவையும் கூட இயேசுநாதர் பக்கத்துல வச்சு 2 பேரும் மாலை போட்டுருக்கிறாங்க. ஹல்லேலூயா. போகும்போது வெளியில போய் வரும்போது வேண்டாங்க, நீயும் பாத்துக்குங்க நீங்களும் பாத்துக்குங்க. ஒரு அம்மா சொன்ன, ஆவிக்குரியவங்க சொன்னாங்க, எங்க கணவர் என் கூடவே இருக்கிறாரு. கணவர்னா கூட தானே இருப்பாரு, என்னங்க ஆச்சரியமா சொல்றீங்க. கணவர் இப்ப இல்லைங்க, நாங்க எங்க இருக்கிறாரா இல்லையா நான் கேட்டேன். ஹல்லேலூயா. இது ரெண்டுமே அப்படின்னாங்க. என்னங்க கணவர் இறந்துட்டு அப்ப எப்படிங்க கூட இருப்பாரு, அவர் கூடவே இருக்கிறாருங்க அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? செத்த கிரியைகளுக்கு கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் செத்த கிரியைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. இது முக்கியமான ஒரு பாதிப்பு நம்ம வாழ்க்கையில. நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர் சொல்றாரு, ஆமா அது இனி நான் அங்க போவன ஒழிய அது என்ன பண்ண போறதில்லை, இனி இங்க வருவதில்லை, இனி நான் அது என்கிட்ட வரப்போதில்லை, நான் தான் அங்க போவன ஒழிய அது என்ன பண்ண போறதில்லை, இங்க வருவதில்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஒரு காரியத்துக்கு அநேக ஆவிக்குரியவர்களும் இதுல ஒரு இடம் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு இந்த நேரங்கள்ல நிறைய பேர் இந்த செத்த கிரியைகளுக்கு, வீடுகள்ல பாரம்பரியத்திற்கு, நிறைய இப்படிப்பட்ட பாரம்பரிய காரியங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பாங்க, அவங்க அங்க போய் ஆண்டவர்கிட்ட இளைப்பாறுவாங்க. அவங்களுடைய நித்திய வாழ்க்கை ஒருவேளை ஆண்டவர் அறிஞ்சுன்னா ஆண்டவரோட இருக்க போறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நித்திய வாழ்க்கையில இருக்க போறாங்க. ஆனா நாம அப்படிப்பட்ட காரியங்களுக்கு போயிட்டு வேதம் சொல்லுது, முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய முழங்கால்லாம் யாருக்கு முன்னாடி முடங்கணுமா, அவருக்கு முன்பதாக. அப்பாவோ அம்மாவோ பெரியமா பாட்டிக்கு முன்னாடி மரிச்சவங்களுக்கு முன்னாடி போய் நீங்க முழங்கால் என்ன பண்ணிடாதீங்க, முடங்கிடாதீங்க. கனம் பண்ணுங்க, தப்பு இல்லை, ஆனா என்ன பண்ணிடாதீங்க. நிறைய நேரங்களில அப்படி ஒரு பெரிய அது ஒரு நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடை செய்யும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, என்கிட்ட எங்க அப்பா என்னுடைய கனவுல வந்தாருங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, எனக்கு ஒரே போராட்டம், என்ன பிரச்சனை, அப்படி மரித்து போனவர்கள் உங்க கனவுல வரவே கூடாது. முதல்ல அப்படி வந்தாங்கனாலே உங்க வாழ்க்கையில ஏதோ வியாதியை அது கொண்டு வர போகுது. அவங்க கிடையாது, நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய மரித்தவர்கள் வராங்கன்னா அவங்க இல்ல. வேதம் சொல்கிறபடி அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் ஒளியின் தூதருடைய வேஷத்தை தரித்து கொண்டு, அவன் ரூபத்தை தரித்து கொண்டு வந்து அவங்களை போலவே எல்லா காரியத்தையும் செய்து அவங்களுக்குள்ள என்ன வியாதியோடு மறிச்சார்களோ அந்த பலவீனத்தை உங்களுக்குள்ள கொண்டு வர பார்ப்பான். அல்லேலூயா. அவன் தந்திரமானவன். நம்ம அதை எதிர்த்து நிக்கிறோம். நிறைய ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க, நல்ல கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஆனா பார்த்தா இந்த விஷயம் தெரியாது அவங்களுக்கு. அல்லேலூயா. வசனம் ஒரு மனிதனுடைய கட்டுக்கதையோ, ஒரு மனிதனுடைய
வார்த்தையோ ஆலோசனையோ அல்ல, வேதம் என்ன சொல்லுது? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது இல்லையா? பிரசங்கி 9வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்க கேட்போமா? பிரசங்கி 9:5 வாசிங்களா. பிரசங்கி 9:5 நம்ம முடிக்க போறோம், முடிச்சிடுவோம். பிரசங்கி 9:5 வாசிக்க கேட்போம். உயிரோடு இருக்கிறவர்கள் மரிப்பது அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்கள் ஒரு பலனும் இல்லை. பேர் முதலாய் மறைக்கப்பட்டிருக்கிறது சிநேகமும் பகையும் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிட்டு சூரியனுக்கு கீழே அவங்க பேரை சொல்லி நீங்க எந்த படையில் போட்டாலும் நீங்க வேணா பேரை சொல்லிட்டு எடுத்து சாப்பிடலாம் ஒழிய அவங்களுக்கு இந்த படையலுக்கு சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? கிறிஸ்தவ வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருக்கிறோம். ஒரு அம்மா ஒரு வீட்டில் போறோம், ஜெபம் பண்றதுக்கு நானும் ஒரு ஐயாவும் அந்த ஐயா வந்து இவங்களுக்கு தெரியும், ஒரு வயசானவர் அங்கே வரும்போது நின்று இருக்கிறோம். அவங்க ரெடியா இருந்தாங்க. நாங்கள் ஜெபம் பண்ண முடிச்சு டக்குன்னு போட்டா பின்னாடி ஒரு கையை விட்டு அப்படி எடுத்தாங்க. என்ன எடுக்கிறான்னு பார்த்தா அவங்க பையன் அந்த பக்கம் நிற்கிறார். என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, நான் கையை விடலாம், அவன் விட்டுருவான். பாட்டில் ஒன்று எடுத்து ஏங்க எங்க வீட்டுக்கு ரொம்ப பிடிக்குங்க, மூப்பர் அவரு. அல்லேலூயா. அதனால அவங்க எதுக்காக வச்சு சரிங்க, அதுக்கு என்னங்க நான் எடுக்கலாம், என் பையன் எடுத்துருவான், நைட்டு அவ்வளோதான். ஆறுதல் போட்டாலாம் என்ன ஆகிடும், திருப்பி ஒரு ஃபியூனல் போட்டோமா மாறிடும், அவன் தொல்லை பண்ணுவாங்க. இதெல்லாம் பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில எந்த கிறிஸ்தவர்கள் தான் எதை போட்டா நமக்கு ஒரு பலனும் கிடையாது. அப்ப ஏன்னா தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் பெறுவதற்கு இந்த மாதிரியான காரியங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரியவங்களா தான் இருப்போம், ஆனா நம்ம செத்த கிரியைகளுக்கு இடம் கூடாதபடி இருப்போமானால் இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு நம் வல்லவனா இந்த பூமியில நாம் சாட்சியாய் வாழ முடியும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் பிரசங்கி 10:1 வாசிக்க கேட்போம். பிரசங்கி சரி, இந்த வசனத்தை நீ வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன். வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன். சங்கீதம் 106 சங்கீதம் 28-29 வாசிச்சுங்களேன். 106 சங்கீதம் 28-29. 106 சங்கீதம் 28-29. ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலியினாலே, அதாவது அதுல வந்து செத்தவர்களுக்கு மரித்து போனவர்களுக்கு இட்ட பலியினாலே கோபம் மூட்டினார்கள். ஏன்னா ஆராதனை நம்ம ஆண்டவருக்கு தான் செய்யணும். கோபம் மூட்டினார்கள். வாதை அவர்களுக்குள்ளே புகுந்ததுன்னா வியாதிகள் அவர்களுக்குள்ளே புகுந்தது. அல்லேலூயா. நான் வசனத்தை சொல்றேன். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, சிலருடைய வாழ்க்கையில வியாதிகள் வந்து பாதிக்கப்பட்டு நாங்க நல்லா தான் நான் எந்த துரோகம் பண்ணல, யாருக்கும் நான் தீமை செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யாருக்கும் தீமை செஞ்சிருக்க மாட்டாங்க உண்மையாவே. ஆனா ஏன் இந்த பாடுகள்னா, இந்த மாதிரியான வசனத்தை மீறும் பொழுது நம்ம வாழ்க்கையில பாடுகள் வந்துவிடும். அல்லேலூயா. சரி, இப்போ பிரசங்கி 10:1 மாத்திரம் வாசிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். அல்லேலூயா. அப்படியே சொற்ப மதியினமும் என்ன ஆகுமா? வாசிருங்க. அப்படியே செய்யும். அல்லேலூயா. இந்த செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். செத்த ஈக்கள் அது எதை குறிக்கிறது? பிசாசுக்கு அடையாளமா இருக்குது. சங்கீதத்தெல்லாம் வாசிக்கணும். இந்த பரிமள தைலம் எதற்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அல்லேலூயா. அவருடைய நாமம் ஊற்றுண்ட தைலம். உன்னத பாட்ட வாசிக்கிற பரிமள தைலம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒரு பக்கம், அதே பக்கம் அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்குது. சரி, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? அல்லேலூயா. தைலம் இருக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஈ எப்படி வந்தது? ஈ எங்கிருந்து வந்தது? தைலம் அந்த இடத்துல இருக்குது, ஆனா ஈ எங்கிருந்து வந்தது? அது ஃபுல்லா சுத்துது, ஊரா சுத்துது, தெருவா சுத்துது. ஈ ஏன் தைலம் இருக்கிற இடத்துல வந்தது? காரணம் என்ன? அவ்வளோ காஸ்ட்லியான தைலம் மூடப்படல. அல்லேலூயா. காஸ்ட்லியான தைலம் தான், பரிமள தைலம் ரொம்ப காஸ்ட்லி தான். 300 பணத்துக்கு விற்கலாமே, உடைச்சு ஊற்றிட்டாலேன்னு சொல்றோம். ஆனால் அங்க ஈ ஏன் வந்ததுன்னா மூடப்படாம இருக்குது. அல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையில சின்ன ஒரு செத்த ஈக்கு இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னா எல்லாமே நாற்றம் எடுத்து விடும். நம்ம வாழ்க்கையே நாரி கெட்டு போய்விடும். உன்னத பாட்டு, அதாவது என்னாகும் 19:15 வாசிச்சிருக்கீங்களா? என்னாகும் 19 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. என்னாகும் 19 அதிகாரம் 15 வசனம்.
மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டா இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ அந்த தைலம் என்னவா இருக்கணும்? பரிமள தைலம் மூடி வச்சிருக்கணும். அது ஈ வந்து விழுதுன்னு சொன்னா அது என்னவா இல்ல? மூடப்படல. நம்ம எவ்வளவு விலையேற பெற்ற அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அபிஷேகம் விலையேற பெற்றது, விலை மதிக்க முடியாதது. அதை ஒரு சின்ன ஈ செத்த ஈ இடம் கொடுத்துட்டோமானால் மொத்தம் காலி, எல்லாம் நாரி கெட்டு போயிடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு காரியம், தேவனுடைய காரியம் என்பது தேவனுடைய அந்த ராஜ்யத்திலிருந்து வரக்கூடியது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமோ எங்க இருந்து வருது? அது ஒரு சின்ன ஈ பட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஹல்லேலூயா. ஃபுல்லா ஸ்பாயில். அதே போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிப்பு என்ற பெரிய விலையேற பெற்றதை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம ரொம்ப கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவருடைய நேரத்துல ஆபிரகாம் வல்லவனானா, அந்த வாக்கு தத்தத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். என்ன காரணம்னா அவன் செத்த காரியங்களுக்கு இடம் கொடுக்கல. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில மூன்று காரியத்தை பார்த்தோம். இப்படிப்பட்ட இது ஒவ்வொரு நாளும் நம்ம மோதி அடிக்கக்கூடியது. அந்த மூன்றுமே ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நம்மை சந்திக்கக்கூடியது. இந்த மூன்று காரியத்துக்கு நாம் இடப்படாதபடி நம்ம ஸ்தலமாய் வசனத்தை உறுதியாக பற்றிக் கொள்வோமானால், வாக்கு தத்தத்தை அவர் எனக்கு கொடுத்த காரியத்தை நிறைவேற்றுவார் என்று நம்ம உறுதியா இருப்போமானால், நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை இந்த தேசத்துல செய்வார். உங்கள் ஒவ்வொருத்தரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவை நான் அறிந்து கொள்வதற்கு நான் அதாவது என் கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் ஒரே ஒரு காரியம் சொல்ல முடியும். என் கூட இருந்த ஃப்ரெண்டுங்கெல்லாம் துப்பாக்கி வச்சுருக்கிற ஃப்ரெண்டுங்கன்னா நீங்க கொஞ்சம் அப்படியே கனெக்ட் பண்ணிக்க எப்படி இருந்திருப்பாங்க, நான் எப்படி இருந்திருப்பேன். பல கோடிகள் எப்படியாவது நாங்க சம்பாதிச்சுட்டு வெளிநாடுகளை போயிட்டு செட்டில் ஆகினு சொல்லிதான் எங்களோட நண்பர்கள்லாம் எனக்கு கொடுத்த ஆலோசனைகள். நம்மலாம் ஏதாச்சும் வேற ஃபாரின் கண்ட்ரி போயிடுவோம், பெரிய 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 கெஸ்ட் ஹவுஸ் வாங்கி நம்ம எல்லாம் ஆயிரக்கணக்கில் வந்து கோடிகளை வச்சு நம்ம வாழணும். துப்பாக்கியெல்லாம் கையில வச்சிருக்கிற ஃப்ரெண்டுங்க. அவ்வளோ துன்மார்க்கமா இருந்த நான் ஒரு நாள் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவும் நான் போனேன். நைட்டு நேரத்துல மூச்சு விட முடியாதபடி ரொம்ப சிரமப்பட்டேன். எங்க வீட்டுல அப்பதான் எங்க தகப்பனார் அப்பா மறிச்சிட்டாரு. வீட்டுல பண வசதி கிடையாது, ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்க ஒண்ணும் கிடையாது. எப்படியோ சிரமப்பட்டு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. டாக்டர் சில மாத்திரைகள் கொடுத்து வீட்டுக்கு போங்க, ஒன்னும் இல்லைன்ட்டாங்க. திருப்பி விடிய காலையில அதே ஹாஸ்பிட்டல் போறோம், திரும்பவும் வீட்டுக்கு வரோம், திரும்பவும் அதே ஹாஸ்பிட்டல் போறோம். இப்படியே ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கை அப்படியே கடந்து போய் கொண்டே இருந்துச்சு. நைட்டு பகல், நைட்டு 12 மணி, 2 மணி, 1 மணி, இப்படி பல நேரங்கள்ல இரவு நேரத்துல தான் போகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் போட்டிருக்கிறது இல்ல, இரவு நேரத்துல அதிகமான பாடுகள். இதெல்லாம் தாண்டி போனேன். எங்க தெருவில் இருக்கிறவங்களாம் நினைச்சாங்க நாட்பட அவ்வளவுதான் அந்த பையன் வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லி. ஒரு வேலைக்கு கை நிறைய மாத்திரை போடணும், பயங்கரமான மருந்து மாத்திரைகள். ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல், ஒரு பக்கம் மந்திரவாதிகள், குறிமேடைகள் எல்லாம் தேடி போறோம், பரிகாரங்கள் செய்யறோம், நிறைய காரியங்கள் செய்யறோம். பெரிய பெரிய மந்திரவாதிகளை வீட்டுல கூட்டிட்டு வந்து பூஜைகள் எல்லாம் செஞ்சு இந்த கோடி எல்லாம் பலி கொடுத்ததெல்லாம் செய்யறோம். நான் நினைச்சேன் அப்பா நம்ம பிரச்சனை எல்லாம் இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சேன். இதெல்லாம் செய்ய இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகி போச்சு. எங்க தெருவில் இருக்கிறவங்களாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. எங்க வீட்டு பக்கம் சாயந்தரம் ஆச்சுன்னா வரமாட்டாங்க. சின்ன பசங்க எல்லாம் தெருவு சுத்திட்டு வேற வழியா போவாங்க, ஏன்னா அந்த வீடு பேய் வீடுன்னு சொல்லி. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. என் கூட பழகிற ஒரு நண்பரும் என்ன பார்க்க வரல. வாழ்க்கையே மோசமாயி போயிடுச்சு. 7 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. நான் 4 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல போய் உட்காந்துருப்பேன். அங்க இருக்கிறவங்க கேட்பாங்க, தம்பி உங்களுக்கு 7 மணிக்கு தான் டாக்டர் உங்களை பாக்குற டாக்டர் வருவாங்க, நீங்க ஏன் 4 மணிக்கு வந்தீங்க கேட்பாங்க. வேற வழி இல்லை, எங்க வீட்டுல வண்டி இல்லை, மூச்சு விட முடியல, நான் அங்கேயே உட்காந்துருக்கிறேன். ஐயோ உங்களை பாக்குற டாக்டர் வந்தாதான் வருவாங்க, 3-4 பேஷண்ட் வந்தாதான் வருவாங்க, உங்க ஒருத்தருக்காக வரமாட்டாங்க. பரவாயில்ல வரலாம், பரவாயில்ல, இங்கே படுத்துட்டு இருக்கிறாங்க. இதான் என் வாழ்க்கை. அப்படி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருந்தது. ஒரு நாள் கடைசி என்ன ஒரு 6 மணி இருக்கும், எங்க வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வரும்போது எங்க தெருவில் இருக்கிறவங்களாம் அந்த இடத்துல அப்படியே உட்காந்து எல்லாம் அப்படியே அழுதுன்னு இருக்கிறாங்க. என்னன்னா அந்த பையனுக்கு இந்த வயசுலயா, நான் சொல்றது ஏறக்குறைய 17 வருஷம் ஆகுது. ஹல்லேலூயா. எப்படி இருந்திருப்பா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அழுதாங்க, இந்த பையன் இந்த வயசுலயே அவ்வளவுதான் நான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சான்னு சொல்லி. நானும் நினைச்சேன், இந்த உலகத்துல இப்படிப்பட்ட பாடு வியாதியிலிருந்து ஒரு ரட்சிக்க ஒரு தெய்வம் இல்லையா அந்த உலகத்துல சொல்லி கலங்கினேன். எங்க கூட நெருங்கி பழகின ஒரு அண்ணன் ஒருத்தர் ஒரு புது பைக் கொண்டு வந்து அப்பதான் நிறுத்துறாரு எங்க வீட்டு வாசல்ல. நான் சொன்னேன், என்ன கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல விட்டுறீங்களா, வரும்போது எப்படியாச்சும் வந்துடுறேன், என்னால மூச்சு விட முடியல, ரொம்ப பலவீனமா இருக்குது, முடியலன்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஐயோ தம்பி இது போலீஸ் கேஸ் ஆயிடும், நீ வேற ஏதாச்சும் வண்டி பிடிச்சி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே நடுத்தரில் விட்டு அவர் போயிட்டார். என்னன்னா இந்த போலீஸ் இந்த வண்டியில இவனை கூட்டிட்டு போனா போற வண்டியில அவன் இறந்து போயிடுவான், ஒருவேளை இந்த வண்டி போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எங்க கூட நெருங்கி பழகினவரும் என்னை நடுத்தரில் விட்டுட்டு அவர் போயிட்டார். ஹல்லேலூயா. பல சிரமத்தை தாண்டி நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். அங்க இருக்கிற டாக்டர் என்ன பரிசோதிச்சுட்டு சொன்னாரு, என்னப்பா கடைசியா வந்திருக்கிறீ, உங்க வீட்டுல இருந்து யாராச்சும் முக்கியமானவங்களை வர சொல்லுன்னு சொன்னார். நான் கேட்டேன் டாக்டர், என்ன டாக்டர் என்ன ஆச்சுன்னு சொன்னேன். அவர் சொன்ன, நீ ரொம்ப சீரியஸா இருக்கிற தம்பி, யாராச்சும் வர சொல்லு அப்படின்னா. நான் அதாவது மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு அதை நேர்ல பார்த்துட்டு வந்தவன். அப்படியே என் கண்ணெல்லாம் இருள ஆரம்பிச்சு, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சேன்.
அவங்க டாக்டர் சொன்னார், இந்த 4 நர்ஸ் சகோதரிகள் இருந்தாங்க, அவங்க கூட்டி போய் இசிஜி இந்த லேப்ல கூட்டிட்டு இசிஜி எடுத்து கூட்டிட்டு வாங்க. என்னை கூட்டிட்டு போய் அந்த இசிஜி எடுக்கிறது என் லேப்ல அந்த சட்டெல்லாம் அந்த கேபிள் வைப்பாங்க. என் சரீரத்தில் எலும்பு தான் இருக்கும், அப்படி எலும்பு தூரமா இருக்கிறேன். ஒரு பக்கம் கண்ணில் கண்ணீர். அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க, ஆங்கிலம் மலையாளம் பேசுவாங்க, தமிழ் தெரியாது. அவங்க என்னையே அப்படியே பார்த்துட்டே அந்த 4 பேர், ஆனால் 4 பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க. அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, டோன்ட் வெரி பிரதர், ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறார், அவரை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. நான் அப்பதான் நினைச்சேன், எத்தனையோ ட்ராக்ஸ் கைப்பறிதெல்லாம் படிச்சிருக்கேன், எய்ட்ஸ் கேன்சர் இப்படிப்பட்ட வியாதியெல்லாம் குணமாக்கி இருக்குது, எனக்கு ஒன்று அற்புதம் செய்யக்கூடாதான்னு சொன்னேன். உடனே அந்த டாக்டர் கூப்பிட்டா 4 மாத்திரை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டார். வீட்டுக்கு வந்த எங்க அப்பா கூட பிறந்த சகோதரி, எங்க அத்தை, அவங்க ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க. அவங்க என்ன நினைச்சு அழுதுட்டு இருக்கும், யாரோ ஒருத்தர் வழியா அந்த பக்கம் போயிருக்கிறாரு. அப்போ பார்த்துட்டு என்னம்மா ஏன் அழுறேன்னு கேட்க அவங்க சொன்னாங்க, இப்போதான் எங்க அண்ணன் இறந்துட்டாரு, எங்க அண்ணன் பையனும் உட முடியாம இருக்கிறான், எத்தனையோ புரிமேட, எத்தனையோ மந்திரவாதிகள், எத்தனையோ டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவனை காப்பாற்ற முடியலைங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துட்டீங்க, எல்லா டாக்டர்ஸும் உருவாக்கின ஒரு டாக்டர் இருக்கிறார். தலையில ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்துக்கிட்டு அந்த தம்பிகிட்ட ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க நேராக கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. யாரோ ஒரு ஊழியக்காரனாப்பா ஒரு ஃபோன் பண்ணேன் அப்படின்னாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை, இருந்தாலும் சரி பண்ணுவோம்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். சுருக்கமா சொன்னேன் அந்த ஊழியக்காரர்கிட்ட, ஐயா நான் சுருக்கமா சொல்றேன், கடைசி எண்டில் இருக்கிறேன், இப்போ எங்க போறேன், சுடுகாட்டுக்கு போற நேரத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னேன். எனக்கு ஜெபம் அதெல்லாம் தெரியாது, பிரார்த்தனை பண்ணுங்க ஐயா அப்படின்னு. கவலைப்படாத தம்பி, உன் கையை வயிற்றுல வச்சுக்கணும் சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். அப்ப சொன்னார், அவர் ஜெபிச்சு கொண்டே இருந்தார். அவர் சொன்னார், ஒரு இருண்ட காட்டு அவருக்கு வத்து வச்சு கொடுத்தது போல எனக்கு இருந்தது. சாயந்தரம் 6 மணிக்கு தம்பி, நீ இருக்கிற பகுதி, நான் மண்டலூர்ல இருந்து வந்திருக்கிறேன், அங்கிருந்து ஒரு குறிப்பிட்டு அங்க ஒரு கன்வென்ஷன் போட்டோம், நான் வரேன் 6 மணிக்கு சாயந்தரம் வந்துருக்கு, தயவு செய்து நாளை மிஸ் பண்ணிடாத, இயேசுவை நேசிக்கிறார் தம்பின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டார். எங்க வீட்டு வெளியில வாசல்ல உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கொடுக்குறாங்க, நெஞ்சில் தடவிட்டே இருக்கிறாங்க. சாயந்தரம் 2 மணி 3 மணி 4 5 மணி ஆச்சு, வண்டி எடுத்து நேரம் அங்க ஓடணும். இப்படி ஒரு கூட்டம், அந்த கூட்டம் முடியறதுக்குள்ள என் உயிர் போயிடுமா அப்படின்ட்டு நான் நெளிந்து கொண்டே இருக்கிறேன். அந்த கூட்டம் முடிய நேரத்தில் அந்த ஊழியர் பெயரை சொல்லி அடித்தார், தம்பி ஓடிவா மேடைக்குன்னு சொன்னார். வந்த சிரமத்தை மத்தியில் வந்தேன், முழங்கால் படிடுங்க அப்படின்னாரு. என்னால் முழங்கால் படியிட முடியல, விலங்குல அப்படியே முழங்கால் படிட்டேன். அந்த ஊழியக்காரர் வந்து தலையில கை வச்சு, கூட நிறைய ஊழியக்காரங்க அவங்க நின்றுட்டாங்க. அவர் சொல்ல, தம்பி உன் கையில இருக்கிற தாயத்து, இடுப்புல இருக்கிற தாயத்து, இந்த கயிறெல்லாம் கழட்டுனார். எனக்கு ஒன்றும் புரியல, என் கையில இருக்கிற தாயத்தெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும், என் உடம்புல சதறதோ இல்லையோ, மாந்திரிக தாயத்தும் அந்த கயிறுகள் தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அறுத்தேன். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் நீங்க எல்லாரும் சொன்னார்ல, நான் அடிக்கடி அந்த வசனம் வரும்போதெல்லாம் ஒன்று யோசிப்பேன், வருத்தப்பட்டு தாயத்தையும் குலுசத்தையும் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் எங்க வாங்க, ஆமா நீ தாயத்தை கயிறுலாம் சுமக்க தேவையில்ல, நான் சுமக்கிறவா அப்படின்னு நான் அறுத்துட்டு 3 சுத்தம் பாருங்க தலையில சுத்திய தூக்கி போட்டேன், யார் மேல விழுந்ததோ தெரியல. அவ்வளவுதான். அப்ப அந்த ஊழியக்காரர், தம்பி நீ சாக வேண்டும் என்பதற்காக உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்பட்டிருக்கு, ஆனால் இப்போ எழுதிக்கோ, மரணத்தை ஜெயமாய் விடுகிற ஆண்டவராய் இயேசு உன் மரண படுக்கையை மாற்றுகிறார் சொன்னார். ஹல்லேலூயா. நான் அப்போ ஒரு பிரார்த்தனை பண்ணேன், என்ன தெரியுமா, நான் சொன்னேன், என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நண்பர்கள் தான் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, எத்தனையோ மருந்து மாத்திரை, எத்தனையோ குறிமலைகள், எத்தனையோ மந்திரவாதி, எத்தனையோ பரிகாரங்கள் எல்லாம் கைவிட்டாச்சு. இதெல்லாம் தாண்டி என்னை பெற்றெடுத்த தாய் ஒரு நாள் சொன்னாங்க, நான் நைட்ல எழுப்பும்போது, ஒவ்வொரு நாளும் எழுப்பும்போது என்னை கூட்டிட்டு போவாங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அவங்களும் என் கையை தட்டி விட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னால ஒரு நாள் கூட நாங்கள் நிம்மதியா தூங்க முடியலையே, உன்னால எங்களுக்கு நிம்மதியே இல்லைன்னு சொன்னாங்க. என்னுடைய தாயார் சொன்னாங்க. நான் அதை வந்து என் உள்ளத்துல அப்ப நான் சொல்றேன், அந்த ஒரு இதுதான் உண்மையான தெய்வம் சொல்றாங்க, என்னை பெற்றெடுத்த தாய் கூட என்னால நிம்மதி இல்லைன்னு சொல்ற அளவு என் வாழ்க்கை மாறிடுச்சு. ஒருவேளை இன்னைக்கு இந்த மரித்த சரீரத்துல நீ எனக்கு மீண்டும் ஜீவனை தருவீரானா, உயிர் இருக்கிறவருக்கு இயேசு ஜீவிக்கிறார் தெரு தெருவா சொல்றாங்க. நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்னைக்கு இந்த பைபிள் எடுக்க ஆரம்பிச்சேன். ஹல்லேலூயா. தெரு தெருவா இயேசு ஜீவிக்கிறான்னு சொல்லி கொண்டு எங்க தெருவுக்குறான்னு சொன்னாங்க, தம்பி ஜஸ்ட் மிஸ் தான், நீ செத்து போயிடணும்னு நாங்கள் நினைச்சோம், ஆனால் நம்பி போன இயேசு தெய்வம் உன்னை கைவிடலை அப்படின்னு சொன்னாங்க. அவர் யாரையும் கைவிட மாட்டார், அவர் வாக்கு பண்ணினவர். அவன் விசுவாசத்துல பலவீனனா இருக்கல, அவன் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல. ஒரே ஒரு காரியம், செத்த காரியத்துக்கு இடம் கொடுக்கல, செத்த கிரிகளுக்கு இடம் கொடுக்கல, அதுல உறுதியாய் இருந்தான். இன்னைக்கு இந்த ஆண்டு விழாவுல செத்த கிரிகளுக்கு இடம் கூடாதபடி இந்த வசனத்துல விசுவாசத்துல உறுதியா நம்ம நிற்போமானா கடைசி வரைக்கும் அவர் நம்ம நடத்துவார். வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்வோம். எல்லாரும் கண்கள் மூடி ஜெபிப்போம். நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை ஒருபோதும் மறவாதவரே.
என்னை ஒருபோதும் மறவாதவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, உன்னதரை உயர்த்தி பாடிடுவே. உள்ளம் கைகளில் வரைந்தவரே, உன்னதரை உயர்த்தி பாடிடுவே. நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. பரிசுத்தமுள்ள பிதாவே, எல்லா கண்களை மூடி இந்த அருமையான இந்த ஊழியத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 13 ஆண்டுகள் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தி வந்த அன்பிற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கை நாங்கள் பார்க்கும்பொழுது விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரை நம்பப்படுவதற்கு ஒன்றுமில்லாத போது நம்பிக்கையோடு வாக்கு தத்தத்தை உறுதியாக பற்றி கொண்டு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நாங்கள் நம்பப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு. நாங்கள் விசுவாசிக்க என்ன என்பது அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு வாக்கு கொடுத்தவர், இந்த ஊழியத்தை கொடுத்தவர், தரிசனத்தை கொடுத்தவர் நீர் இன்னார் என்பது அறிந்திருக்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு வருகின்ற ஆண்டுகளில் உமக்காக செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. செத்த கிரியைகளுக்கு கர்த்தாவை நாங்கள் இடப்படாதபடி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாகிய உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து, உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு நாங்கள் இடம் கொடுத்து உண்மையே நோக்கி பார்த்து ஓட்டத்தை ஓட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, விசேஷமாக இந்த ஊழியர்களை ஆசீர்வதி. கிழக்கில மேற்கில வடக்கில தெற்கிலும் இருந்து கரலான ஆத்தமங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. இந்த ராஜ்யத்திற்கு இந்த வருகைக்கு ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்த நீர் அந்த கிருபை நீர் ஊற்றுவீராக. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்ய உடைய கருத்தினால் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.